ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் சம்பளம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எட்டயபுரம் மாட்டு சந்தை தான் வந்திருக்கோம். இந்த ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் ஆரம்பிச்சு ஒரு 10 மணிக்கெலாம் சந்தை வந்து முடியும். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6வது மாதம் 2026. இந்த சந்தையோட நிலவரத்தை நம்ம வந்து உள்ளே போய் தெரிஞ்சுக்க போகிறோம். சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போ தான் போன வீடியோ உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கோம். உங்களோட பண்ணையில் வந்து விளம்பரப்படுத்தணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நேரடியாக வந்து உங்கள் பண்ணையை வந்து நம்ம வந்து யூடியூப் சேனலில் வந்து விளம்பரப்படுத்துவோம். உள்ள போயிட்டு சந்தை நிலவரத்தை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நாங்க சிவாசிலேருந்து வரோம். சிவாசிலேருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. டாப்பான கிடாய் பிடிச்சிருக்கீங்க. ஒரு கிடா ஒரு ஆடு. என்னன்னா ஆடுக்கு பல்லு பின்ன? ஆடு பல்லு 4 பல்லு. 4 பல்லு. கிடாக்கு பல்லு பின்ன? கிடாக்கு பல்லு 6. கிடாக்கு பல்லு 6, ஆட்டுக்கு பல்லு 4 பல்லு. எப்படி வளர்ப்பு போகுது? அப்படி ஆமா, ஆட்டுக்கு போகுது. ஆட்டுக்கு போகுது. மாப்பிள்ளை கடைக்கு வாங்கி போறீங்க? ஆமா. மாப்பிள்ளை கடை எப்படி பார்த்து வாங்கணும், அதை பத்தி சொல்லணும் கொஞ்சம். நல்ல கலர் இருக்கணும். நல்ல கலர் இருக்கணும். என்ன கலர் இது? நல்ல உயரம் இருக்கணும். நல்ல உயரம். இது என்ன கலர்னு? இதுல ஒரு செவலப்போர். செவலப்போர். நல்ல சரி, நல்ல கலர் இருக்கும், நல்ல உயரம் இருக்கும். உயரம் இருக்கணும். வேற எப்படி பார்த்து வாங்குவீங்க? நல்ல ரெட்டக்குரு குட்டியா இருக்கணும். இது ரெட்டை குறுக்கு. ஆமா. நல்ல காய் ஏறுகாயா இருக்கணும். சரி சரி. இந்த மாதிரி எல்லாம் பார்த்து என்ன விலை சொன்னாங்கன்னா என்ன விலைக்கு வாங்கினீங்க? கிடாய் மட்டும் 30 ரூபா சொன்னாங்க. கிடாய் மட்டும் 30 ரூபா சொன்னாங்க. ஆமா, 25 ரூபா வாங்கிருக்கு. 25 ரூபா வாங்கிருக்கீங்க. ஆடு பின்ன? ஆடு 15 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா சொன்னாங்க. வாங்கினது 12 ரூபா வாங்கிருக்கு. 12 ரூபா. 12 ரூபா வாங்கிருக்கீங்க. ஆடு வந்து வளர்ப்புக்கு என்ன? ஆடு வீட்டுல ஒரு 30 ஆடு இருக்கு. 30 ஆடு இருக்கு. வாங்க, குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமா, குட்டி நேத்து நைட்டு தானே நேற்றுக்கு பிறந்த குட்டி. ஆமாண்ணே, 4 குட்டியில ஒரு குட்டினே. 4 குட்டியில நெத்தி கொல்லி நல்ல கண்ணி. இது பாத்துவேன், குட்டிலாம் பாத்துவோங்க. குட்டி கடா குட்டி, அருமையான குட்டி. அருமையான குட்டி. நேத்து பிறந்தது. ஆமா, நேத்து நைட்டு பிறந்தது. எத்தனை குட்டி போடுச்சுண்ணே? 4 குட்டியில ஒரு குட்டினே. 4 குட்டியில ஒரு குட்டி. அரணா வந்துட்டு 1000 ரூபா சொன்னாங்க. 500 ரூபாய்க்கு அனுப்பிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். 1000 நேத்து பிறந்த குட்டி 1000 ரூபா சொன்னாங்க. ஆமா, 1000 ரூபா சொன்னாங்க. என்னன்னு சொல்லி விட்டு அப்புறம் சரி ரேட்டு சொல்லி பாத்து கொடுத்துட்டாங்க. 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டு வளர்ப்பு கொண்டு போறீங்களா? ஆடு மாடு வச்சிருக்கீங்களா? ஆமா, ஆடு மாடு இருக்குறேன். எப்படி பால் எப்படி கொடுத்தீங்க? இது எப்படின்னா ஒரு கொண்டு போனா ஒரு 5 மில்லியா கொடுக்கணும். எடுத்துன்னு ரொம்ப கொடுத்துட கூடாது. குட்டி வேற சின்ன குட்டி. கொடுத்தோம்னா அடுத்து இதாகி போயிரும். சரி சரி. அடி கழிஞ்சிட்டே இருக்கும். அதனால ஒரு 20 காய் செத்து போச்சு. ஒரு குட்டி போட்டு செத்து போச்சு. அதோட வந்து நல்ல குட்டியா இருக்கு. வாங்கிட்டீங்க? ஆமாண்ணே. 1000 ரூபா சொன்னது 5 ரூபாய்க்கு. ஆமா, 1000 ரூபா சொன்னா என்ன? நான் வந்து கலிவாசல போறோம். குட்டி எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? அது 3 நாள் 4 நாள். 3 நாள் 4 நாள் குட்டி வாங்கி போறீங்க, வளர்ப்பு வாங்கி போறீங்க. எப்படி பால் எப்படி? இதுக்கு எப்படி ஆடு வச்சுக்கியா? என்ன ரேட்டு சொன்னாங்கன்னா என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 2000 சொன்னாங்க. 2000 ரூபா சொன்னாங்க. 1500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எத்தனை 3 நாள் குட்டியா இருக்கும்? என்ன விற்பனைக்கு வந்திருக்கா? பல்லு பண்ண 6 பல்லு. என்ன விலை சொல்றீங்க? 45. கேள்வி எத்தனை கேள்வி இருந்துச்சுண்ணே? 40 37 வரல கேட்டாங்க. என்ன கேள்வி வந்தா கொடுத்துடலாமே? 40 வந்தா கொடுத்துடலாம். 40 வந்தா கொடுத்துடலாம். கேள்வி எது வரைக்கும் இருந்துச்சு? 37 வரைக்கும் இருந்துச்சுண்ணே. 40 வந்தா கொடுத்துடலாம். அப்படியே போன் நம்பர் சொல்லுங்க. 9444 678 654. எட்டயபுரம் சந்தையில எப்படி ஆடா கிடாயா வாங்கிருக்கீங்களா? ஆமா, கிடா வாங்கிருக்கீங்க. எத்தனை மாசம் கிடா இருக்கும்? பல்லு போட்டுச்சா போடலையா? பல்லு போடல. 2 கிடா. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 32 சொன்னாங்க. 32. ஆமா. நீங்க வாங்கினீங்கன்னா 27 வாங்கிருக்கோம். 32 சொன்னதா 2 கிடா 27க்கு வாங்கிருக்கீங்க. 27க்கு வாங்கிருக்கோம். எப்படி சந்தை எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் நல்லா இருக்கு. போன வாரம் நம்ம சந்தையில என்னன்னு பார்த்தோம். ஆமா, வாங்கினேன். போன வாரம் குட்டி வாங்கி கொடுத்துருந்தீங்க. என்ன குட்டி போன வாரம் வாங்கி கொடுத்து அதுக்கு சொந்தக்கார ஒரு ஆள் வாங்க வந்திருக்காங்க. சரிண்ணா. அவங்கள பார்த்தா வந்தாங்க சொன்னீங்க. ஆமா, அவங்க பார்த்தா வந்திருக்காங்க. இப்ப நீங்க வாங்கி கொடுத்த குட்டி தானே? ஆமா, இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்த குட்டி தான். எத்தனை மாசம் குட்டி இருக்கும்? இதெல்லாம் 3 மாசம் குட்டி தான். 3 மாசம் குட்டி. 2.5 மாசம் 3 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். 3 மாசத்துக்குள்ள இருக்கும். ஆமா. இன்னைக்கு சந்தை அப்படியே தேதி சொல்லிட்டு என்னென்ன விலை சொல்றீங்க? தேதி சந்தை தேதி எத்தனை நீங்களே சொல்லிருங்க. தேதி 6/6/2026. ஆமா. குட்டியில நீங்க வாங்கி கொடுத்து எத்தனை குட்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க? மொத்தம் 13 குட்டி வாங்கிருக்கேன். 13 குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா. எந்த ஊர் போகுது அது? இது வந்து அவனியாரம் போகுது. குட்டி ரேட் என்ன ரேட்னா உங்களுக்கு? இன்னைக்கு வந்து குட்டி வரத்து கம்மி. இன்னைக்கு தேவை சந்தையில குட்டி வரத்து கம்மி. குட்டி ஒண்ணு 9 ரூபா கரையும் சொன்னாங்க. சரிண்ணா. நம்ம 7000 ரூபா கரையும் வாங்கி கொடுத்துருக்கு. அவங்க சொன்னது 9 ரூபா சொன்னதை நீங்க 7000 ரூபா கரையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆமா, குட்டி கம்மிங்கனால அப்படி. இந்த குட்டி எல்லாமே நீங்க தான் வாங்கி கொடுத்துருங்க. எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து சுத்த பொடியாடு. எல்லாம் பொடியாடு எல்லாமே. நல்ல பொடியாடு தான் வாங்கி கொடுக்கறது. நேரத்தை சொல்றீங்க. எல்லாமே வெள்ளப்போரு, இது கரும்போரு, இங்க அரும்போரு, சவளப்போரு, அந்த உள்ள வெள்ளப்போரு தான். எல்லாம் போற ஐட்டமா தான் வாங்கி கொடுத்துருக்கு. எட்டயபுரம் சந்தையில யாரு குட்டி கேட்டாலும் உங்க நம்பரு வாங்கி கொடுத்துடலாம். 81 44 00
7397. எப்ப கனெக்ட் பண்ணாலும் எப்ப கான்டாக்ட் பண்ணாலும் வாங்கி கொடுத்துடலாம், தெளிவா வாங்கி கொடுத்துடலாம். மீனாட்சிபுரம் எப்படியா மூணுமே கிடாயா? மூணு கிடாமரி. 3 கிடா மாதிரி வீட்டு வளர்ப்புக்கு போதா? ஆமா வளர்ப்பு சார். வளர்ப்பு காண்டி போறியா? எத்தனை மாசம் மாதிரியா இருக்கீங்க அது? இது ஒரு 6 மாசம் இருக்கும். 6 மாசம். எப்படியா 3 சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்குனீங்க? 3 இது 25 ரூபா. 3 சேர்ந்து 25 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்கினதுயா? 3 25 தான். வாங்கினது 25. அவங்க சொன்னது அவங்க 30 ரூபாய்க்கு மேல சொன்னாங்க. 30 ரூபாய்க்கு மேல சொன்னாங்க. நீங்க 25 ரூபாய்க்கு 3 சேர்ந்து முடிச்சிருக்கீங்க. வீட்டு வளர்ப்பு காண்டி போறீங்களா? ஆமா வாங்கினேன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோயில்பட்டி. கோயில்பட்டில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. சந்தைக்கு வந்திருக்கேன். ஒரு தாயாடு 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. ஆமா. குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே? குட்டி இது என்ன 3 மாசம் குட்டியா இருக்கும். 3 மாசம் 3 மாசம் குட்டியா. கிடா மாதிரியா பொம்மரியாண்ணே? ரெண்டுமே கிடாமரி தான். ரெண்டுமே கிடா மாதிரி. ஒரு 3 மாசம் மாதிரியா இருக்கும், 2 கிடா மாதிரி. ஒரு தாயாடு வாங்கிருக்கீங்க. ஆமா. தாயாடுக்கு பல்லு பின்ன நல்லா இருக்கும். என்ன 18 ரூபா. 18 ரூபாய்க்கு வாங்கினதா அவங்க? 18 ரூபாய்க்கு வாங்கினது. அவங்க சொன்னதுன்னு அவங்க சொன்னது 20 ரூபாய்க்கு சொன்னாங்க. 20 ரூபா சொன்னாங்க. 2 ரூபா கம்மி பண்ணி 18 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். குட்டி இப்படி கழுகுமலையில இருந்து வரோம். அருகுமலையில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்தோம். நல்ல ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. ஆமா. ஆடு தானே? ஆடு 2 பல்லு இருக்கு. 2 பல்லு ஆடா? 2 பல்லு ஆடு. 2 பல்லு ஆடு. 15 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா சொன்னாங்க. 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். வேலை நோட்டம் கிராக்கி தான். 15 ரூபா சொன்னாங்க. 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆடு பின்ன குட்டியில சிலையான ஆடு? ஆமாண்ணே. ஆடு சினை. வேற சினையா இருக்கும். வேற சின்ன தான். வீட்டு வளர்ப்புக்கு போகுதுண்ணே? வீட்டு வளர்க்கு. ஆடு வச்சிருக்கீங்களா வீட்டுல? என்னண்ணே கிடக்கு ஆடு கிடக்கு. எத்தனை நாள் வச்சிருக்கீங்க வீட்டுல? வீட்டுல ஒரு 4-5 ஆடு கிடக்கு. கோயில்பட்டி. கோயில்பட்டில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. நல்ல ஒரு கிடா ஒண்ணு பிடிச்சிருக்கீங்க. கிடா பல்லு பின்ன? 4 பல்லு. 4 பல்லு. எப்படின்னா வீட்டு வளர்ப்புக்கு போதா இல்ல கோயிலுக்கு இருக்கும் போதா? கோயிலுக்கு வாங்கிட்டு போறியா? பல்லு பின்ன 2 பல்லு. 4 பல்லு. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? 25,000 சொன்னாங்க. 18,000 வாங்கிருக்கு. 25,000 ரூபா சொன்னாங்க. 18,000 வாங்கினது வந்து 18,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. கோயிலுக்கு வாங்கிட்டு போறியா? குறாலு. குறாலு. நல்ல குறாலு. நேரம் என்ன நேரம்? நேரம் என்ன நேரம்? நேரம் கரும்பூர். கரும்போரு. குறால் ஒன்று வாங்கிருக்கீங்க. கரும்போரு. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? 19 ரூபா சொன்னாங்க. எவ்வளோண்ணே? 19 ரூபா. 19 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்கினது 18 ரூபா. 1000 ரூபா கம்மி பண்ணி 18,000 வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கு போதானே? ஆமா. வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க? கழுகுமலையில இருந்து வந்திருக்கோம்ண்ணே. கழுகுமலையில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. நல்ல ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. ஆடு எப்படி? ஆடு சினையா? ஆடு சரியாடுண்ணே. எத்தனை மாசம் சினையா சொன்னாங்க? ஆமாண்ணே. இல்ல 3 மாசம் என்ன? 3 மாசம் சினை சொன்னாங்க. ஆடு பல்லு எப்படிண்ணே? பல்லு சேர்ந்துருக்குனாங்க. பல்லு சேர்ந்துருச்சு. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? 18 ரூபா சொன்னாங்கண்ணே. 18 ரூபா சொன்னாங்க. ஆமா. 17,200 வாங்கிருக்கு. நீ வாங்கினதுன்னு 17,200. 17,200 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 800 ரூபா கம்மி பண்ணி வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கு போதா? வளர்ப்பு தானே. ஏன் வண்டி மாட்டானே? எப்படின்னா 4 குட்டியும் வளர்ப்பு குட்டிக்கு 4 வளர்ப்பு குட்டி வாங்கிருக்கீங்க. வளர்ப்பு குட்டி தானே. எப்படின்னா 4மே எப்படின்னா பொம்மரியா கிடா மாதிரியானே? 4 கிடா மாதிரினே. 4 கிடா மாதிரி. ஆமாண்ணே. எத்தனை மாசம் மாதிரியா இருக்கும்ண்ணே? 4 இது 3 மாசம் வரையும் இருக்குண்ணே. இது 3 மாசம் மாதிரி இருக்குண்ணே. இந்த மாதிரினா இது 5 மாசம். 5 மாசம் மாதிரி. இது ரெண்டும் இது 3 மாசம் இருக்குண்ணே. 3 மாசம். எப்படின்னா வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்களா? நம்ம வளர்ப்பு தானே. வளர்ப்புக்கு. எப்படின்னா 4 சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? இது 14. இது 14. இது 19,500. இது 19,500. ஆமாண்ணே. இது அதுல எதுண்ணே? இது 19,500. என்ன rate சொன்னாங்க? 2 ஜோடிண்ணே. ரெண்டு சேர்ந்து 19,500. நீங்க 19,000 வேணுதானே? ஆமாண்ணே. அவங்க சொன்னது 23. 23 சொன்னாங்க. 19,500 ரெண்டு சேர்ந்து. ஆமாண்ணே. இந்த குட்டி எப்படின்னா? இந்த 2 சேர்ந்து 19. நீ வாங்கினது 14. 14க்கு வாங்கிருக்கீங்க. திருவங்கர பக்கத்துல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமாண்ணே. ஆடு பின்ன வாங்கிருக்கீங்களா? ஆடு வாங்கியிருக்கேன். ஆடுக்கு பல்லு பின்ன? ஆடுக்கு பல்லு 6 பல்லு. 6 பல்லு. எப்படின்னா சினையா இருக்கா? செனதான். எத்தனை மாசம் சினை சொன்னாங்க? எனக்கு ஒரு 3 மாசம் சென. 3 மாசம் சினை. இப்ப என்ன விலை சொன்னாங்கன்னா, என்ன விலைக்கு? எனக்கு 18 ரூபா சொன்னாங்க. 17 ரூபா வாங்கியிருக்கேன். 18 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்கினதுன்னு 17 ரூபா வாங்கியிருக்கேன். 17 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இங்க பெருமாள் வீட்டு. எப்படின்னா இது குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமா 3 வீட்டு வாங்கிருக்கு. 3 கிடா. எப்படின்னா கிடா குட்டியா? 3 கிடா முட்டியா. எத்தனை மாசம் மாதிரியா இருக்குண்ணே? இது என்ன 6 மாசம் மாதிரி இருக்கும். இது 2 கொஞ்சம் 5 மாசம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து 5 மாசம் மாதிரி. அது 6 மாசம். இது 6 மாசம் மாதிரியா இருக்கும். எப்படி 3 சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்குனீங்க? 42 ரூபா சொன்னாங்க. 3 சேர்ந்து 42 ரூபா சொன்னாங்க. 37 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. நீங்க எவ்வளவுக்கு வாங்குனீங்க? 37க்கு. எப்படி ஒரு குட்டியோட விலை என்ன வருது? குட்டி ஒண்ணு பெரிய குட்டியா இருக்குல்ல. என்ன திருநெல்வேலியில இருந்து வரோம்ண்ணே. திருநெல்வேலியில இருந்து வரேன். திருநெல்வேலியில சந்தை இருக்குண்ணே. மேலப்பாளையம் சந்தை செவ்வாய்க்கிழமைலானே. ஆமா செவ்வாய்க்கிழமை. எப்படின்னா எட்டயபுரம் சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. ஆடு வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணே. எப்படின்னா ஆடு பல்லு எப்படிங்க? ஆடு பல்லு எப்படி? பல்லுனா இளம் ஆடுதான். எப்படி வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்களா? வளர்ப்பு வாங்கிட்டு போறேன். வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. 2 சேர்ந்து என்ன விலை சொன்னாங்கன்னா, என்ன விலைக்கு வாங்குனீங்க? அவங்க 47 ரூபா சொன்னாங்க. 2 சேர்ந்து ஆமா 47 சொன்னாங்க. வாங்குனதுன்னு நான் வாங்கின 40 ரூபா வாங்கிருக்கேன்.
47 சொன்னதை நீங்க 40 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. கோழிப்பட்டில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. கிடாக்குட்டி 2 கிடாக்குட்டி பிடிச்சிருக்கீங்க. எப்படின்னா கிடாக்குட்டி பொம்மரியா? பொன்மரி ஒண்ணு, இது கிராய் மாதிரி. இது பொம்மரி, இது கிடா மாதிரி. எத்தனை மாசம் மாதிரியா இருக்கும் ரெண்டும்? 3 மாசம் மாதிரி இருக்கும். 3 மாசம் மாதிரி. ரெண்டும் சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்குங்க? நீ வந்து 12 ரூபா சொன்னாங்க. ரெண்டும் சேர்ந்து 12 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்குனதுன்னு 9500. 9500 வாங்கிருக்கீங்க. புளியங்குடி பக்கம் புண்ணியாபுரத்துக்கு வரும். ஆடு பின்ன ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆடுக்கு பல்லு பின்ன பல்லு 4 பல்லு. 4 பல்லு. இப்ப சினையா இருக்கா எப்படி? சின்னதான். எத்தனை மாசம் சினை சொன்னாங்க? சின்னதான். இந்த ஒரு வாரத்துல ஒரு வாரத்துல ஈனும் நிறசனையா இருக்கு. ஆடு என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்குனீங்க? அவங்க 17000 ரூபாய் சொன்னாங்க. 17 சொன்னாங்க. நீங்க வாங்குனதுன்னு 15000. வாங்குனது 15,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 17 சொன்னதை. நாங்க அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டையில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படின்னா ரெண்டுமே கிடாவா? ஆமாண்ணே கிடா குட்டி. நல்லா நீட்டு போக்கான கிடா வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணே. எப்படின்னா வீட்டு வளர்ப்புக்கு போதா இல்ல கோயிலுக்கு எதுக்கு போதா? கோயிலுக்கு போகுதுண்ணே. கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. கிடாக்கு பல்லு பின்ன 2 பல்லுண்ணே. ரெண்டு கிடாக்குமே ரெண்டு சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்குனீங்க? 50 ரூபா சொன்னாங்கண்ணே. ரெண்டு சேர்ந்து 50 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்குனதுன்னு நான் வாங்கினது 40 ரூபாய்க்கு. 40 ரூபாய் வாங்கிருக்கீங்க. 10 ரூபா கம்மி பண்ணி 40 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. கோயிலுக்கு கோயிலுக்கு யாரில் தூத்துக்குடி. எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படி ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமா வாங்கியிருக்கேன். ஆடுக்கு பல்லு பின்ன பல்ல 6 பல்லு. 6 பல்லு. நேரம் என்ன நேரம்ண்ணே? நேரம் என்ன நேரம் ஆடு? மேட்ச் தான். இல்ல ஆடு ஒரு நேரம் என்ன நேரம்? இது கன்னியாடு. கன்னி ஆடு. 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. குட்டி எத்தனை நாள் குட்டியா இருக்கும்ண்ணே? குட்டி என்ன போட்டு ஒரு 15 நாள் இருக்கும். எத்தனை நாள்ண்ணே? 15 நாள் இருக்கும். 15 நாள் குட்டி. ரெண்டுமே கிடா மாதிரியா பொம்மரியா? ஒண்ணு கிடா ஒண்ணு போடும். ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி. ஒரு தாயாடு 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? 22 ரூபா சொன்னாங்க. 22 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்கினதுண்ணே 18 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அம்மா கமதினே. கமுதியில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. 2 குட்டி வாங்கிருக்கீங்கண்ணே. ஆமாண்ணே. இதுல எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? இது 1.5 மாசம், அது 2 மாசம். இது 1.5 மாசம் குட்டி, அது 2 மாசம். அதுக்குமே கிடா குட்டியா பொட்டை குட்டியா? ரெண்டுமே கிடா மாதிரி. ரெண்டுமே கிடா மாதிரி தான். ரெண்டு சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்குனீங்க? அவங்க 13 ரூபா சொன்னாங்க. ரெண்டு சேர்ந்து 13 ரூபா சொன்னாங்க. நீ வாங்குனதுன்னு 9.5 கேட்டு 10க்கு வாங்கிருக்கு. 9 கேட்டு 10க்கு முடிச்சிருக்கீங்க. 13 சொன்னதை. ஆமா. எட்டயபுரம் சந்தைக்கு 3 கிடா விற்பனைக்கு வந்திருக்கா? ஆமாண்ணே 3 கடாய் கொண்டு வந்தோம்ண்ணே. 3 நம்ம கடாய் தானே. கருத்து கடாய்ண்ணே 3. கருங்கடா என்னண்ணே? ஆமாண்ணே. கிடா பல்லு பின்ன பல்லு ரவண்டு பல்லுண்ணே. அது ஒண்ணு மட்டும் 6 பல்லுண்ணே. இது ஒண்ணு மட்டும் 6 6 பல்லு. இது ரெண்டுமே இலசு ரவண்டு பல்லு. எல்லாம் 3 விற்பனைக்கு தான் வந்திருக்கா? ஆமா 3மே விற்பனைக்கு தான் வந்து. எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கு. ஆமா. என்ன விலை சொல்லுவீங்க, என்ன விலை இருந்தா கொடுத்துடலாம்? 3 75,000 சொன்னேன். 3 எவ்வளோண்ணே? 75,000 சொன்னேன். 3 75,000 சொன்னீங்க. என்ன விலை இருந்தா கொடுத்துடலாம்? 63,000 கேட்டாங்கண்ணே. 70,000 கொடுத்துருவோம். 70,000 கொடுத்துடலாம். ஆமா. சரி, அப்படியே உங்க போன் நம்பரை போட்டு விட்டுருவோம். சரி கேட்டா கொடுத்துருவோம். சரி.